நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தோம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தோம் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, கிருபையுள்ள கர்த்தாவே, ஓய்வு நாளின் காலை வேளையிலே உம்முடைய சன்னிதானத்திலே சற்று நேரம் நாங்கள் அமர்ந்திருந்து உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரவும், உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கவும், உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வந்திருக்கின்ற வேளையிலே உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களோடு இருக்க வேண்டுமாய் வேண்டிக் கொள்கின்றோம். இந்த ஆராதனை துவக்கம் முதல் கடைசி வரை உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன். ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி மாதத்தின் 2ஆம் ஞாயிறு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின் வரும் 4ஆம் ஞாயிறு காலை பரிசுத்த ஆராதனையை நாம் ஆரம்பிப்போம். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக பாமாலை புத்தகத்தில் 22 தூயே தூயே தூயாம் சர்வ வல்ல நாதாம் தேவரீர் கென்னாலும் சங்கீதம் ஏறுமே என்ற பாமாலை சேர்ந்து பாடி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டுடைய செய்திக்கு நாம் கடந்து செல்வோம். ஜெபிப்போம். என் கண்மலையும் மீட்புமாகிய கர்த்தாவே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்கிறோம். உடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய நல்ல செவிகளை தாரும். உடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல இதயத்தை தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, சகல பரிசுத்தவான்கள் குடும்பத்தாரே, இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகின்றேன். அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதை மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் மிக சிறப்புக்குரிய ஒரு நாள். உலகம் முழுவதும் இன்றைய தினத்தை அன்னையர் தினமாக அனுசரிக்கப்படுகின்றது, மதர்ஸ் டே. அனைத்து கருணை உள்ளம் கொண்டே தாய்மார்களை நான் வாழ்த்துகின்றேன். கர்த்தர் தாமே தொடர்ந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழிநடத்தி காப்பாராக. அருமையான பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்திலே நீடித்து வாழ்வதற்கு தாயையும் தகப்பனையும் கனப்பண்ணுவாயாக என்று ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கின்றார். அந்த வகையிலே நம்முடைய தாய்மார்களை கௌரவிப்போம், மரியாதை செலுத்துவோம். கர்த்தர் நம்மையும்
நம்முடைய பெற்றோர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை வேளையிலே நாம் சிந்திக்கும்படியாக தென்னிந்திய திருச்சபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு பிலீவிங் இன் கிரைஸ்ட் த வே. கிறிஸ்துவை விசுவாசிப்பதே வழி என்ற தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு ஆதாரமாக 4 வேத பாடங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 20 வரை, சங்கீதம் 116 1 முதல் கடைசி வரை, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 34 வரை, பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 வரை. இந்த 4 வேத பாடங்களில் அமைந்திருக்கின்ற பொருள் கிறிஸ்துவை விசுவாசிப்பதே வழி என்ற தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. மாதத்தின் 2ஆம் ஞாயிறு, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்பு 4ஆம் ஞாயிறு. இந்த காலை வேளையிலே ஆண்டுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கவும் பகிர்ந்து கொள்ளும்படியான ஒரு வாய்ப்பை தந்தமைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். ஒரு பிரபலமான நாவல், அந்த நாவலின் பெயர் ஆலிஸ் இன் வண்டர்லேண்ட். அதை எழுதியவர் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த கணித மேதை சார்லஸ் எல் டாக்சன் என்றவர் இந்த நாவலை எழுதியிருக்கின்றார். இது ஒரு பிரபலமான ஒரு நாவல். இந்த நாவலிலே 6ஆம் அதிகாரத்திலே ஆலிஸ் என்ற ஒரு பெண்ணை குறித்தும் அன்பாய் வளர்க்கப்பட்டு வருகின்ற ஒரு பூனை குறித்தும் அவருடைய சம்பாஷணை குறித்தும் இந்த 6ஆம் அதிகாரத்திலே விவரிக்கப்பட்டுள்ளது. ஆலிஸ் பூனையை பார்த்து ஒரு கேள்வி கேட்கின்றார். இந்த இடத்தை விட்டு செல்வதற்கு தயவு செய்து எனக்கு ஒரு வழியை காட்டும் என்று கேட்கின்றார். அதற்கு பூனை சொன்னதாம், நீ எங்கே போக வேண்டுமோ அதை சார்ந்து தான் உன் வழி அமைந்திருக்கும் என்று சொன்னதாம். ஆலிஸ் மீண்டும் சொன்னார்கள், நான் எங்கே போக வேண்டும் என்பது கவலை இல்லை என்று சொன்னார்களாம். பூனை சொன்னதாம், அப்படி என்றால் நீ எந்த வழியாகிலும் நீ செல்லலாம் என்று மறு உத்தரவு கொடுத்ததாம். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, அநேகர் இவ்விதமாகத்தான் இருக்கிறார்கள். நாம் எங்கே போக வேண்டும், அதனுடைய பாதையை அறியாமல் நம்பிக்கையற்றவர்களாக நாம் இருக்கின்றோம். ஆனால் உண்மையிலே நாம் இருக்கின்ற இடம் வாழ்க்கை திருப்திகரமாக இல்லாத காரணத்தினாலே நாம் தப்பித்து கொள்ள வேண்டும், கடந்து செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இன்றைய தினத்தின் தலைப்பு நமக்கு கொடுக்கின்ற ஒரு சவால் என்னவென்று பார்க்கும்போது, கிறிஸ்துவை விசுவாசி, அதுவே வழி.
The theme challenges us to believe in Christ. Jesus is the way, the truth and the life. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதே வழி. இயேசு கிறிஸ்துவே நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, இந்த 3 பகுதிகளை குறித்து சற்று நேரம் ஆண்டுடைய செய்தியை நாம் தியானிப்போம். முதலாவதாக பழைய ஏற்பாட்டு பகுதி யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 20 வரை நாம் பார்ப்போமையானால், believing in Christ, the way leads us to go forward. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதே நம்மை முன்னுக்கு கொண்டு செல்லும் பாதையாக காணப்படுகின்றது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதே நம்மை முன்னுக்கு அழைத்து செல்லுகின்ற ஒரு வழியாக காணப்படுகின்றது. இந்த பகுதியை நாம் சற்று சிந்தித்து நாம் பார்ப்போமையானால், ஆண்டுடைய மக்களாகி இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்தை விட்டு அவர்கள் கடந்து செல்ல வேண்டும். எகிப்து படை இஸ்ரவேல் மக்களை துரத்தி வருகின்றது. இஸ்ரவேல் மக்கள் பின்னோக்கி பார்க்கும்போது எகிப்து படை வருவதைக் கண்டு அவர்கள் பயந்து போனார்கள். இப்படி இக்கட்டான சூழ்நிலையிலே ஒரு நல்ல தீர்வை எடுப்பது மிக கடினமாக காணப்படுகின்றது. முன்னே பார்க்கும்போது சிவந்த சமுத்திரம், இருபுறமும் பார்க்கும்போது பர்வதங்கள், பின்னாக பார்க்கும்போது பார்வோனின் சேனை. கவலையின் மத்தியிலே, உதவியற்ற நிலைமையிலே இஸ்ரவேல் மக்கள் காணப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் நினைப்பது என்னவென்று பார்க்கும்போது, நாம் பார்வோனின் சேனைக்கு தலை வணங்குவது, சரண் அடைவது தான் நல்லது என்று அவர்கள் மனதிலே நினைக்கிறார்கள். பார்வோன் படை மிக பலன் கொண்ட ஒரு படை. ஆக இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய நிலைமையை எதிர்த்து நினைத்து பார்க்கிறார்கள். நாம் பலனற்றவர்களாக நாம் காணப்படுகின்றோமே, பார்வோன் சேனை மிகுந்த பலமுள்ள ஒரு சேனையாக காணப்படுகின்றதே, அவர்களுக்கு முன்பாக நாம் என்ன செய்ய முடியும்? 3 காரியங்களை மனதிலே நினைக்கிறார்கள். 1, அவர்களுக்கு முன்பாக சரண் அடைவது, மீண்டும் எகிப்து நாட்டுக்கு புறப்பட்டு செல்வது, தொடர்ந்து அவர்களுக்கு அடிமைகளாக வாழ்வது என்பதை அவர்கள் மனதில் கொள்கிறார்கள். இப்படி இக்கட்டான சூழ்நிலையிலே இஸ்ரவேல் மக்கள் தப்பித்துக் கொள்ள அநேக முயற்சிகள் எடுத்த பின்பும் அது தோல்வி என்று கண்டு தன்னுடைய தலைவின் மீது புலம்புகிறார்கள். ஏன் எங்களை இங்கே கொண்டு வந்தீர்? நாங்கள் எகிப்து நாட்டிலே நாங்கள் இருந்திருப்போமே, அங்கே நாங்கள் மாண்டிருப்போமே, ஏன் எங்களை இந்த வனாந்திரத்துக்கு கொண்டு வந்தீர்? எங்களை சாகடிப்பீர்களா என்று முறுமுறுக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே மோசே
ஆண்டவர் மீது இருக்கின்ற விசுவாசத்தை வெளிப்படுத்துகின்றார். ஆண்டுடைய வழி என்ன என்று உணர்ந்து பார்க்கின்றார். ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நல்ல ஒரு தீர்மானத்தை எடுக்க மோசே நினைக்கின்றார். நாம் கடந்து செல்ல வேண்டும், சிவந்த சமுத்திரத்தை கடந்து செல்ல வேண்டும், முன்னுக்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே கடவுள் மோசேவிடம் பேசுகின்றார். யாத்திராகும் 14ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். அப்போது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுவது என்னே, புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்தருக்கு சொல் என்றார். மோசே ஆண்டவரிடத்திலே அழுது புலம்புகின்றார். ஆண்டவரே, நாங்கள் எப்படி செல்ல வேண்டும், நாங்கள் எந்த பாதையிலே நாங்கள் செல்ல வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே முறுமுறுத்து வேதனையோடு கண்ணீரோடு ஜெபிக்கின்றார். அப்போது ஆண்டவர் சொல்லுகின்றார், மோசே, நீ கலங்காதே, திகையாதே. நீ இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், புறப்பட்டு போங்கள், முன்னுக்கு செல்லுங்கள் என்று ஆண்டவர் மோசேவுக்கு சொல்லுகின்றார். கிறிஸ்துக்குள் அன்பார்ந்த திருச்சபையாரே, இவ்விதமான இக்கட்டான சூழ்நிலையிலே நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி போக வேண்டும் என்று திகைத்து நிற்கின்றோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், நீங்கள் முன்னுக்கு போங்கள், நீங்கள் கடந்து செல்லுங்கள், நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். இருக்கின்ற இடத்திலே நாம் இருந்தால் தீர்வு காண முடியாது. நாம் தைரியமாக விசுவாசமாக புறப்பட்டு செல்லும் போது ஆண்டவர் நம்மை வழிநடத்துகின்ற கடவுளாக இருக்கின்றார். Believe in God means take each steps forward with trust in God. கடவுளை விசுவாசிப்பது என்பது ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து ஒவ்வொரு அடியும் முன்னுக்கு நாம் செல்ல வேண்டும். There is no turning back in the faith journey. நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே, நம்முடைய விசுவாச பயணத்திலே நாம் பின்னோக்கி பார்க்கக்கூடாது. எத்தனை இடையூறுகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் வந்தாலும் நாம் தேங்கி நின்று விடக்கூடாது. நாம் புறப்பட்டு செல்ல வேண்டும். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து ஒவ்வொரு அடியும் நாம் முன்னுக்கு வைக்கும் போது ஆண்டவர் நம்மை வழிநடத்துகின்ற ஒரு கடவுளாக இருக்கின்றார். ஆக இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் புறப்பட்டு போங்கள் என்று சொன்னார். ஆண்டவர் அவளை வழிநடத்தினார். இரண்டாவதாக பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 வரை. Believing in Christ, the way leads us to eternal life. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதே நம்மை நித்திய வாழ்வுக்கு கொண்டு செல்லும் வழியாக காணப்படுகின்றது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதே நம்மை நித்திய வாழ்வுக்கு கொண்டு செல்லும் வழியாக காணப்படுகின்றது. பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றார்.
அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக இங்கே சொல்லியிருக்கின்றார். இயேசு கிறிஸ்து நித்திய வாழ்வுக்கு போகும் வழியை குறித்து இந்த பகுதியிலே மிக தெளிவாக யோவான் குறிப்பிடுகின்றார். யார் ஒருவன் கடவுள் மீது, இயேசு கிறிஸ்து மீது விசுவாசம் வைத்து வாழ்கிறானோ அவன் நித்திய வாழ்வுக்கு செல்லுகின்றவனாக காணப்படுகின்றான். ஆண்டோர் மீது விசுவாசம், இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை வைக்கும்போது நாம் அந்த நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்பதை இங்கே நாம் பார்க்கின்றோம். ஒரு மனிதனுடைய ஆழமான விசுவாசத்தை காட்டிலும் தன்னுடைய இருதயத்தை பாதிக்கும் போது அவனுக்கு ஏற்படுகின்ற அந்த விசுவாச நிலையை குறித்து இங்கே மிக தெளிவாக சொல்லப்படுகின்றது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் போது நாம் சரீர பிரகாரமாக கலங்குகின்றோம், வேதனைப்படுகின்றோம், துக்கிக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கை குறித்த உண்மை அறியாத மக்களாக நாம் காணப்படுகின்றோம். நம்முடைய வாழ்க்கை குறித்த உண்மையை தெரிந்து கொள்ள நாம் தவறிவிடுகின்றோம். இயேசு சுவாமி தன் சீடரோடு அவர் பேசுகின்றார். 3.5 ஆண்டு காலம் தன் சீடரோடு பழகி தங்கி ஆணுடைய ஊழியத்தை செய்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் கடைசி காலத்திலே தனக்கு சம்பவிக்க போகின்ற மரணத்தை குறித்து தன் சீடரோடு மிக தெளிவாக பேசுகின்றார். நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் உங்களோடு இருப்பேன், நான் உங்களை விட்டு கடந்து போகிறேன், நான் மரிக்கப் போகின்றேன், என்னுடைய மரணத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தை குறித்து சீடரோடு பேசுகின்றார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். மெய்யாகவே சீடர்கள் இந்த வார்த்தையை கேட்ட பின்பு அவர்கள் கலங்கி இருப்பார்கள், துக்கித்திருப்பார்கள். 3.5 ஆண்டு காலம் இயேசுவோடு கலந்து ஊழியம் செய்தோமே, இப்போது இயேசு கிறிஸ்து மரிக்கப் போகிறாரே என்று கேள்விப்பட்டு அவர் கலங்கி நிற்கிறார்கள். நமக்கு அன்பாயிருக்கின்றவர்கள் யாராகிலும் மரித்து விட்டால் நாம் மெய்யாகவே கலங்குகின்றோம், துக்கிக்கின்றோம். அவ்வனமாக சீடர்களும் அவர்கள் கலங்கி நிற்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாம் கடந்து வர வேண்டும் என்றால் கடவுள் மீது, இயேசு கிறிஸ்து மீது நாம் விசுவாசம் வைக்க வேண்டும். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். ஆண்டவர் இங்கே நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கின்றார். அந்த நம்பிக்கை என்னவென்று பார்க்கும்போது, உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்த பண்ண போகிறேன், ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு நீங்கள் என்னோடு இருக்கும்படியாக நான் மீண்டும் வந்து உங்களை அழைத்து செல்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஒரு நம்பிக்கை கொடுக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நாம் வாழ்கின்ற இந்த உலக வாழ்க்கை
நிரந்தரமற்றது. இந்த இடம் பூமி நமக்கு சொந்தமானதல்ல. நாம் இந்த நிலத்தை, பூமியை, இடத்தை விட்டு ஆணுடைய ராஜ்யத்திற்கு நாம் செல்ல வேண்டியவர்களாக நாம் இருக்கின்றோம். ஆணுடைய ராஜ்யம் தான் நிரந்தரமானது, நித்தியமானது. ஆக இந்த உலக வாழ்க்கை, உலகம் நமக்கு நிரந்தரமானதல்ல. ஆண்டவர் நமக்கு நம்பிக்கை தருகின்றார். ஆணுடைய ராஜ்யத்திலே உங்களுக்கு இடம் உண்டு. ஆணுடைய ராஜ்யத்திலே உங்களுக்கு இடம் உண்டு. உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்த பண்ண போகிறேன். ஆயத்த பண்ணின பின்பு நீங்கள் என்னோடு இருக்கும்படியாக நான் உங்களை அழைத்து செல்வேன். ஆண்டவர் ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கின்ற அந்த இடத்திலே ஆண்டவரோடு தங்கும்படியாக ஆண்டவர் மீண்டும் வந்து நம்மை அழைத்து செல்வேன் என்று ஒரு வாக்குறுதியை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆகவே ஆண்டுடைய ராஜ்யத்திலே நமக்கு இடம் உண்டு. ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்திலே வாழும் போதும் ஆணுடைய உள்ளத்திலே நமக்கு இடம் உண்டு. ஆகவே ஆண்டவரோடு இருப்பது, ஆண்டவருக்குள் இருப்பது நித்திய ஜீவன். அந்த நித்திய வாழ்வை நாம் பெற வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்க வேண்டும். This is our eternal place. Believing in Christ, the way leads us to the eternal life. ஆண்டவரை விசுவாசிப்பதே நித்திய ஜீவத்திற்கு, வாழ்க்கைக்கு கொண்டு செல்லுகின்ற ஒரு பாதையாக காணப்படுகின்றது. கடைசியாக அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 34 வரை இந்த பகுதியிலே நாம் பார்ப்போமேயானால், believing in Christ, the way leads us to salvation. கிறிஸ்துவை விசுவாசிப்பதே இரட்சிப்புக்கான வழி என்று நாம் இங்கே பார்க்கின்றோம். கிறிஸ்துவை விசுவாசிப்பதே நமக்கு இரட்சிப்புக்கான வழி. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த திருச்சபையாரே, இந்த பகுதி நாம் நன்கு அறிந்திருக்கின்றோம். அநேக முறை நாம் படித்திருக்கலாம். பவுலும் சீலாவும் மக்கதோனியா பட்டணத்திற்கு செல்கிறார்கள். அங்கிருந்து பிலிப்பு பட்டணத்திற்கு சென்று அங்கே ஆணுடைய ஊழியத்தை செய்து பில்லி சூன்யம் வைக்கின்ற மக்களை பாவத்திலிருந்து, பிசாசின் கிரியிலிருந்து விடுதலையாக்கி அவளுக்கு புதிய வாழ்க்கையை கொடுக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஆண்டுடைய செய்தியை அவர்கள் அறிவித்ததினாலே பவுலையும் சீலாவையும் பிடித்து அவர்களை அடித்து அவர்களுடைய கால்கள் கட்டப்பட்டு சிறைச்சாலையிலே அவர்கள் அடைக்கப்படுகிறார்கள். சிறைச்சாலை சமாதானமற்ற ஒரு இடம். இருப்பினும் பவுலும் சீலாவும் அந்த ராத்திரி வேளையிலே ஆண்டவரை துதித்து பாடினார்கள். ஆண்டவரை இடத்திலே முறையிட்டார்கள். ஆண்டவரிடத்திலே ஜெபித்தார்கள். அந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட அவர்கள் ஊழியத்தை விட்டு பின்வாங்கி போகவில்லை. அவருடைய விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போகவில்லை. அந்த நேரத்திலும் கூட வலிகள், கஷ்டங்கள், துன்பங்கள் மத்தியிலும் ஆண்டவரை துதித்து பாடினார்கள். இப்படி பாடும்போது ஆண்டவர் அங்கே அற்புதத்தை செய்கின்றார்.
சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் நடுங்கின, கதவுகள் திறக்கப்பட்டன, விலங்குகள் உடைக்கப்பட்டன. சிறைச்சாலை அதிகாரி அவன் தூக்கத்திலிருந்து எழுந்து வந்து கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு பயந்து போனான். ஒருவேளை நாம் உயிரோடு இருந்தால் நமக்கு தூக்கு தண்டனை கொடுப்பார்கள் என்று பயந்து தற்கொலை செய்வதற்காக அவன் புறப்பட்டு செல்லுகின்றான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே பவுல் அந்த சிறைச்சாலை அதிகாரியை நோக்கி, நீ ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் இங்கே இருக்கின்றோம். ஆக அந்த இரவு நேரத்திலே சிறைச்சாலை அதிகாரி பவுலும் சீலாவுக்கு முன்பாக வந்து முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே, நாங்கள் ரட்சிப்பு அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்போது பவுல் சொல்லுகின்றார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். நீங்கள் ரட்சிப்பு அடைவதற்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பீர்களானால் நீங்களும் உங்களுடைய குடும்பம் ரட்சிக்கப்படும் என்று சொன்னவுடனே அந்த இரவு நேரத்திலே அந்த சிறைச்சாலை அதிகாரி தன் குடும்பத்தோடு வந்து ஞானஸ்தானம் பெற்றார்கள். இந்த முழு குடும்பமும் ரட்சிப்பு அடைந்தது. ஆக ரட்சிப்பு அடைவதற்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவே நமக்கு வழியாக காணப்படுகின்றார். ஆக கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த திருச்சபையாரே, பவுலும் சீலாவும் அந்த சிறைச்சாலையிலிருந்து ரட்சிக்கப்பட்டார்கள். அதே நேரத்திலே மற்றவர்களும் சிறைச்சாலை அதிகாரி குடும்பமும் ரட்சிக்கப்பட்டது. Believing in Christ, the way leads us to salvation. இயேசுவை விசுவாசிப்பதே ரட்சிப்புக்கான வழி என்பதை நாம் அறிகின்றோம். 3 முக்கியமான காரியங்களை நாம் இந்த காலை வேளையிலே சிந்தித்தோம். முதலாவதாக பழைய ஏற்பாட்டு பகுதி, நிருப பகுதி, நற்செய்தி பகுதி. இந்த 3 பகுதியிலும் இன்றைய தின சூழ்நிலைக்கு ஏற்ற வண்ணமாக காணப்படுகின்றது. இக்கட்டான ஒரு சூழ்நிலை, எப்படி செல்ல வேண்டும் என்று நிர்ணயிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆண்டவர் சொல்லுகின்றார், நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள். நித்திய வாழ்விற்கு இயேசுவே வழியாக காணப்படுகின்றார். இரட்சிப்புக்கு இயேசு கிறிஸ்துவே வழியாக காணப்படுகின்றார். ஆக இந்த கொரோனா வைரஸ் நாளே நாம் பாதிக்கப்பட்டு வேதனையோடு நாம் இருக்கின்றோம். நாம் எப்படி செல்ல வேண்டும், எங்கே செல்ல வேண்டும், இந்த கொரோனா வைரஸில் எப்படி நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும், அதுக்கு என்ன வழி என்பதை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இயேசுவே நமக்கு வழியாக இருக்கின்றார். இந்த கொரோனா வைரஸ்னாலே அநேகர் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறார்கள். நமக்கும் இப்படிப்பட்ட ஒரு மரணம் வருமா, பாதிப்பு வருமா என்ற கவலையோடு இருக்கும்போது ஆண்டவரை விசுவாசிப்போமையானால் அவரே நமக்கு வழியாக இருக்கின்றார். இரட்சிப்புக்கு வழி கடந்த 49 நாட்களாக சிறைச்சாலை எனப்படுகின்ற வீட்டிலே நாம் தங்கியிருக்கின்றோம். கொரோனா வைரஸாலே நாம் வீட்டிலேயே நாம் தங்கியிருக்கின்றோம். வெளியே செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை, எங்கும் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை, கவலையோடு நாம் இருக்கின்றோம்.
இருப்பினும் நாம் இருக்கின்ற இடத்திலே ஆண்டவரை துதித்துக் கொண்டிருக்கின்றோம். நாம் இருக்கின்ற இடத்திலே ஆண்டவரை துதித்துக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய இல்லங்களிலே ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இதன் வழியாக நாமும் ரட்சிப்பு பெறுகின்றோம். நம்மை சுற்றி இருக்கின்ற மக்களும் கூட ரட்சிப்பு பெற முடியும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. ஆக கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபையாரே, பிலீவிங் இன் கிரைஸ்ட் த வே, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதே வழி. முன்னுக்கு நாம் செல்வதற்கும் நித்திய வாழ்வை அடைவதற்கும் ரட்சிப்பு அடைவதற்கும் இயேசு கிறிஸ்து நானே வழி சத்தியம் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொல்கிறார். அவரை நாம் பின்பற்றுவோம். அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மையும் இந்த செய்தியை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென். ஆண்டுடைய செய்தி கேட்ட நாம் ஆண்டவரை துதித்து ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கீர்த்தனை புத்தகத்தில் 380, கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். முதல் 3 சரணங்களை நாம் பாடி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம், மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கோம், மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கோம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். உண்மை வழி நடந்திடும், உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை, கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார், கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கர்த்தரிடம் சொல்லுவோம், இக்கட்டு நேரத்தில் கோப்பிடுவோம்,
இயேசு வந்தாதரிப்பார். இக்கட்டு நேரத்தில் கோப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனில் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம், கைவிடா காத்திடும் பரமனில் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள பிதாவே, மீண்டும் இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் அமர்ந்திருந்து உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரவும், உம்மை துதித்து நாங்கள் பாடவும், உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்படியான ஒரு வாய்ப்பினை தந்தமைக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆம் ஆண்டவரே, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன் என்று நீர் சொல்லிக்கீர் சுவாமி. உம்மை விசுவாசிப்பதே வழி என்ற தலைப்பின் கீழ் இந்த நாளுக்குரிய செய்தியை நாங்கள் தியானிக்கும்படியாக கிருபை செய்தீரே, நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவை விசுவாசிப்பதே நம்மை முன்னுக்கு அழைத்து செல்லும் வழியாக இருக்கின்றது. கிறிஸ்துவை விசுவாசிப்பதே நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்கின்ற வழியாக காணப்படுகின்றது. கிறிஸ்துவை விசுவாசிப்பதே ரட்சிப்புக்கு வழிநடத்துகின்ற ஒரு பாதையாக இருப்பதற்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகின்றோம் சுவாமி. ஆம் ஆண்டவரே, இக்கட்டான சூழ்நிலையிலே நீர் எங்களுக்கு ஆலோசனை கர்த்தராக இருந்து எங்களை முன்னுக்கு அழைத்து செல்கின்ற தேவனாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, எங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் போது, மரண அபாயங்கள் ஏற்படும் போது நாங்கள் உலக பிரகாரமாக கவலைப்படுகின்றோம். மரணத்திற்கு பின்பு வாழ்வு உண்டு என்பதை ஆண்டவரே நீர் எங்களுக்கு போதித்திருக்கிறீர் சுவாமி. ஆண்டுடைய ராஜ்யத்திலே ஆண்டவருக்குள்ளாக இருப்பதே நித்திய வாழ்வு என்று எங்களுக்கு போதித்தீரே, நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, நீர் எங்களை ரட்சிப்புக்கு அழைத்து செல்கின்ற ஒரு வழியாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இன்றைய சூழ்நிலையிலே இந்த 3 முக்கியமான காரியங்கள் ஏற்புள்ளதாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த கொரோனா வைரஸ் ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே நாங்கள் இருக்கின்றோம் சுவாமி. இந்த கொரோனா வைரஸ் நாங்கள் எப்படி விடுதலை ஆக்க வேண்டும், விடுதலை பெற வேண்டும், நீர் எங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த கொரோனா வைரஸ் மரண அபாயத்திலிருந்து ஆண்டவரே நீர் எங்களை மீட்கின்ற ஒரு கடவுளாக இருப்பதற்காகவும் நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்கின்ற கடவுளாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இக்கட்டான சூழ்நிலையிலே எங்களை ரட்சிப்புக்கு அழைத்து செல்கின்ற ஒரு கடவுளாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆக இந்த நாட்களிலே இந்த கொரோனா வைரஸ் இருந்து ஆண்டவர் எங்களுக்கு முழுமையான விடுதலையை தாரும் சுவாமி. முழுமையான ஒரு வாழ்வை நீ தாரும், ரட்சிப்பின் பாக்கியத்தை தாரும், நித்திய வாழ்வை தாரும். நாங்கள் முன்னுக்கு கடந்து செல்ல கர்த்தர் எங்கள் கிருபை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றோம். ஆண்டவர், இந்த கொரோனா வைரஸ் முற்றிலுமாக நீர் அகற்றும் சுவாமி. இந்த கொரோனா வைரஸில் தப்பித்துக் கொள்ள ஆண்டவர் நல்ல ஒரு வேக்சினை மருந்தை கண்டுபிடித்தர வேண்டுமாய் நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம்.
உயிரிழந்த மக்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். அவருடைய குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம் சுவாமி. பாதிக்கப்பட்டவர்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம் சுவாமி. நல்ல சுகத்தை தாரும் சுவாமி. இந்த கொரோனா வைரஸ் எதிர்த்து போராடுகின்ற மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக, காவல்துறைக்காக, தூய்மை பணியாளர்களுக்காக, அரசாங்க அதிகாரிகளுக்காக, நாட்டின் தலைவர்களுக்காக ஆண்டவரே நாங்கள் செபிக்கின்றோம் சுவாமி. கர்த்தர் தாமே இவர்களை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்து அவர்களோட குடும்பங்களை பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். ஆண்டவரே எங்களையும் என்னுடைய குடும்பங்களையும் கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதியும் சுவாமி. என்னுடைய திருச்சபையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டிக்கொள்கிறோம். திருச்சபைக்கு ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டிக்கொள்கிறோம் சுவாமி. சுகவீனம் உள்ளவர்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். நல்ல சுகத்தை கர்த்தர் தந்திரள வேண்டுமாய் நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம் சுவாமி. வருகின்ற நாட்களில் பிற நாட்களை காண இருக்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். அவருடைய வாழ்க்கையின் புதிய ஆண்டை கிருபியாக கூட்டிக் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் சுவாமி. அவனுமாக வருகின்ற நாட்களே திருமண வாழ்க்கையினொரு திருமண நாளை காண இருக்கின்ற பிள்ளைகளுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம் சுவாமி. கர்த்தர் தாமே போதுமானவராக இருந்து அவருடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். இன்னுமாக ஜெபங்கள் யாருக்கு தேவைப்படுதோ அனைவருக்காக நாங்கள் செபிக்கின்றோம் சுவாமி. இந்த வேளையிலே இங்கே கூடி வந்திருக்கின்ற அனைவருக்காக நாங்கள் செபிக்கின்றோம். ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதியும் சுவாமி. விசேஷமாக மேபிளுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே கடந்த நாட்களில் கொடுத்த நல்ல சுக பிரசவத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த காலை வேளையிலே குழந்தையோடு தன்னுடைய தாயாரோடு கலந்து கொள்ளும்படியான ஒரு வாய்ப்பை மேபிளுக்கு நீ தந்தமைக்காக நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து தாயும் குழந்தையும் கர்த்தர் தாமே தொடர்ந்து ஆசீர்வாதம் பலப்படுத்தி காத்தல சுவாமி. தூரத்தில் இருக்கிற அவருடைய கணவருக்காக நாங்கள் செபிக்க ஆசீர்வாதம் வேணுமா வேண்டிக்கொண்டோம் சுவாமி. சாந்தி பெஞ்சமின் குடும்பத்திற்காக நாங்கள் செபிக்கின்றோம். அவருடைய கர்த்தர் ஆசீர்வதியும் சுவாமி. வந்திருக்கிற அனைவரையும் அன்புக்கு பராமரிப்புக்கு பாதுகாப்பு ஒப்புக் கொடுக்கின்றோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ள எடுத்து காத்தரலும் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமையோட பசுநாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதீர். ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நாம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா நாட்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.